பட்டேல் சாஹிப் கனியார் ஹாஜி முகமது இஸ்மாயில் சாஹிப் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற உருது கோஷத்தை எழுப்புகின்ற நூருல் ஹுதா சாஹிப் அவர்களே, இசாக் சாஹிப் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உருது பயானில் நல்ல ஒரு உருது பயானை ஆற்ற வருகை புரிந்துள்ள தப்தூர் இலியாஸ் சாஹிப் உமரி மதனி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வருகை புரிந்திருக்கின்ற AK அப்துல் கரீம் மாநில பொதுச் செயலாளர் SDP அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட வருகை புரிந்திருக்கின்ற பழுவேற்காடு அன்சாரி மாநில IUML தலைமை பேச்சாளர் அவர்களே, அடுத்ததாக உருதுவில் உரையாற்ற வருகை சென்றிருக்கின்ற முஃப்தி இலியாஸ் அகமது சாஹிப் அவர்களே மற்றும் மாநில துணை செயலாளர் தமிழ்நாடு தமுமுகவின் AK சனாவுல்லா சாஹிப் அவர்களே, இறுதியாக நல்லதொரு தலைமை உரையாற்ற வருகை புரிந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில செய்தி தொடர்பு இணைச் செயலாளர் தமிழன் பிரசன்னா அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற நிர்வாகிகளே, அனைத்து ஜமாத்தின் முத்துவல்லிகளே, அனைத்து அரசியல் கட்சியின் நண்பர்களே, வருகை புரிந்துள்ள இஸ்லாமிய பிரபுக்களே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நாம் இங்கு கூடியிருப்பது நமது கருத்தை எடுத்துச் சொல்வதற்காக, நமது உரிமையை மீட்பதற்காக. ஆண்டாண்டு காலமாக, பல்லாயிரம் ஆண்டு காலமாக நமக்கு வக்ஃப் சொத்தை இதுக்கு முன்பாக பெரியோர்கள், அரசர்கள், நவாபுகள், நிசாம்கள் அழைத்து சென்ற, ஆற்காடு நவாபுகள் அழித்து சென்ற, நமது மூதையர்கள் அழித்து சென்ற அந்த சொத்துக்களை மீட்பதற்குத்தான் இந்த செய்தியை நாம் வீணாக விட்டுவிட்டால் இருப்பதற்கு மசீதியோ, அடக்கம் செய்வதற்கு கபர்ஸ்தானோ, படிப்பதற்கு மதரசாவோ இல்லாமல் செய்து விடுவார்கள் இந்த ஒன்றிய BJP அரசு. இதற்காகத்தான் நாம் இறங்கி இந்த ரோடில் நிற்கின்றோம். நமது உரிமைக்காக. இந்த வக்ஃப் சொத்து என்பது அல்லாஹ்வின் சொத்து. ஒரு முறை வக்ஃப் செய்து விட்டால் மீண்டும் திரும்பி பெற இயலாது. அந்த வக்ஃப் செய்தவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்காகவும் அல்லாஹ்வுக்கு பயந்தவர்களாகவும் தான் வக்ஃப் செய்தார்கள். இந்த மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் நான் கூறிக்கொள்கிறேன், இந்த இந்தியா பாகிஸ்தான் போர் எடுத்து போட்டு அந்த பாகிஸ்தான் போரில் நமக்காக மகாவீர் சக்கரவர்த்தி பிரிகேடியர் உஸ்மான் அவர்கள் தன் உயிரை நீத்தார்கள். யாருக்காக என்றால் இந்தியாவிற்காகத்தான். அதே போல் அந்த பாகிஸ்தான் போரில் நம்ம பேட்டர் டேங்கை பரமீர் சக்ரா மீர் அப்துல் ஹமீத் அவர்கள் தன் நெஞ்சத்தில் அந்த டேங்கை வாங்கி இந்தியாவை மீட்டார்கள். ஏனென்றால் இஸ்லாமியர்கள் தான் இந்த விடுதலை போராட்டத்திற்காக 61,000 இந்தியா கேட்ல, டெல்லியில் இருக்கின்ற இந்தியா கேட்ல நீங்க பாத்தீங்கன்னா 61,000, மொத்தம் 92,000 பேர்ல 61,000 முஸ்லிம்கள் பேர்கள் கல்வெட்டில் இருக்கு. கல்வெட்டில் இருக்கு. சிந்தித்து பாருங்கள். விடுதலை, இந்தியா விடுதலைக்காக போராடிய மக்கள் 61,000 முஸ்லிம்கள் இந்தியா கேட்ல ஷஹீதாயி கல்வெட்டுல எழுதி இருக்காங்க. அப்ப பாத்துக்கங்க இஸ்லாமியர்களின் பங்கு எவ்வளவு இருக்கு என்று சிந்திக்க வேண்டும். நாம் இந்த சுதந்திர போராட்டத்திற்காக இன்னும் சொல்ல போனால் அந்தமான் தீவில் எடுத்து அந்த காலாபானி என்ற அந்த ஜெயிலில் அடைத்தவர் தான் மௌலானா ஃபத்தல்லக் ஹைதராபாதி அவர்கள். அதே போல் ஷேக் ஷேர்கான் அஃப்ரிதி அவர்களையும் பகதூர் ஷா சஃபர் அவர்களையும் எல்லாம் என்று அந்த அந்தமான் தீவில் அடைத்து அங்கே உயிரை நீத்து அவர்களுக்கு குடிக்க கூட தண்ணியை கொடுக்காமல் சாகடித்தவர்கள். அந்த சாவையும் சந்தித்து அந்த அவர்கள் ஷஹீதாகி இந்த இந்தியாவை சுதந்திரம் பெறுவதற்காக தான் செய்தார்கள். இன்னும் சொல்ல போனால் அத்தாவுல்லா கான் தூக்கு மேடை ஃபைஸ்லாபாத்ல எடுத்துட்டு போய் தூக்குல ஏத்தாங்க. அத்தாவுல்லா கான் அந்த உயிரை நீத்தாங்க. எதுக்காக? இந்தியா விடுதலை பெற வேண்டும் என்பதற்காகத்தான். சிந்திக்க வேண்டும். நாம் இனியும் இப்போது ஆரம்பித்திருப்பது அவர்கள் முதலில் இஸ்லாமியர்களை, அடுத்தது கிறிஸ்தவர்களை, அடுத்தது தலித்துகளை சிந்திக்க வேண்டும். இங்க இருக்கின்ற மக்கள் எல்லாம் சிந்திக்க வேண்டும். நாம் அண்ணன் தம்பிகளாக இருக்கிறோம். யாரும் மாமன் மச்சாங்களாக இருக்கிறோம். ஒருத்தர் அனுசரித்து போகிறோம். அவர்கள் பிரச்சனை என்றால் நாம் சந்திக்கிறோம். நமது பிரச்சனையால் அவர்கள் சந்திக்கிறார்கள். நாம் இப்படி இருக்கின்ற ஒரு இடத்தில் நமக்குள் கலகத்தை ஊட்டி, நமக்குள் சண்டையை ஊட்டி, நமக்குள் ஜாதி பிரச்சனையை உருவாக்கி இந்த சண்டையை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வக்ஃப் போர்டில்
பிற மதத்தவரை சேர்த்திருக்கிறார்கள். அந்த பிற மதத்தவர் யார் என்றால் சங்கிகளாகவும் இருக்கலாம். கலெக்டர் வரக்கூடிய மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர் நமக்கு ஏற்ற தலைவராக இருக்க மாட்டார். ஏனென்றால் அவர் அரசாங்கத்தில் நியமிக்கப்படுகின்ற மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர் அரசாங்கத்துக்கு தான் சாதகமாக இருக்கிறார். நம் 800 ஆண்டுகளாகவும் 500 ஆண்டுகளாகவும் 300 ஆண்டுகளாகவும் நமது மூதையர்கள் நமக்கு அளித்த அந்த சொத்தை அவர்கள் இல்லை அரசாங்கத்துக்கு என்ற ஒரு தீர்ப்பு அளித்து விட்டால் அந்த சொத்தானது கண்டிப்பாக நமக்கு சேராது. நாம் அடக்கப்படுகின்ற அந்த கபஸ்தானும் நாளைக்கு நமக்கு கிடைக்குமா என்றால் கண்டிப்பாக கிடைக்காது. ஆகவே எனக்கு பின்பாக பல பேச்சாளர்கள் நல்லதொரு பேச்சை அளிக்க இருப்பதால் இத்துடன் என்ற உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.